ஹாய் ஹலோ வெல்கம் guys, வெல்கம் டு Fiverr Tamizha. நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். ஸோ ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் 1.5 month பிகாஸ் நான் வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப் சம்மந்தமாக ஸ்டடீஸ் போயிட்டு இருந்ததால் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம கிரிப்டோ ஏர்ட்ராப் சம்மந்தமாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் போடுவோம். ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ மேட்ருக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம்னா ஸ்வீட் காயின், ஸ்வீட் வாலெட் இது சம்மந்தமாக நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு வந்து ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போயிட்டு அந்த ஸ்வீட் காயின் அண்ட் ஸ்வீட் வாலெட் இது சம்மந்தமான 2 வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சம்மந்தமான இந்த வீடியோ சம்மந்தமான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாலெட்டில் இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி நம்ம ஸ்வீட் காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எப்படி நம்ம இந்த ஆப் மூலமாக ஏர்ன் பண்ண ஸ்வீட்டை வந்து நம்ம எப்படி ஒரு வாலெட்டில் இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்வீட் காயின் ஆப்பும் இருக்கும், ஸ்வீட் வாலெட்டும் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்வீட் வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான செக்யூரிட்டி சைனிங் கேட்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 427 ஸ்வீட் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் 161 ஸ்வீட் வந்து விட்ரோ பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இந்த அவைலபிள் பேலன்ஸ் 7 விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிளில் 7 இருக்குது. இந்த அவைலபிள்லேயே 7 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட வாலெட்டில் 400 ஸ்வீட் இருந்தாலும் நம்மளால் இப்போதைக்கு 7 ஸ்வீட்டை மட்டும்தான் விட்ரோ பண்ண முடியும். காரணம் என்னென்னா இவங்க வந்து சில கிரிப்டோ, அதாவது இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து திடீரென்று இவ்வளோத்தையும் கொண்டு போய் விற்றுட்டாங்கன்னா இவங்களோட காயினுக்கான வேல்யூ குறைஞ்சிரும். அப்படின்றதால இவங்க வந்து நம்மளோட கிரிப்டோவை நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து லொக் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து அதில் பெரிய ஒரு லாஸ் வராது, நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஏர்னிங்ஸ் வரும் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலமாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர், பை, க்ரோ, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம ஸ்வீட் வாலெட் வீடியோ அதில் நம்ம கிளியராக பேசியிருப்போம். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற இடத்துல வந்து சென்ட் அப்படியே கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல கேட்பாங்க யூசர் நேம் ஆர் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல யார் யூசர் நேம் இல்லை யார் அட்ரஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஸ்வீட் காயினுக்கான ரிசீவிங் அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ யூசர் நேம் அப்படின் போது வேறு யாரும் ஸ்வீட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட யூசர் நேமுக்கு நம்ம இதில் வந்து ஸ்வீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வாலெட் நேம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எங்கேருந்து இந்த வாலெட் நேமை எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வரணும், அதுதான் KuCoin. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா KuCoin ஆப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் டேரெக்டாக KuCoin ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ KuCoin ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சாரி கேஸ், இப்போ வந்து இந்த மழை அப்படின்றதால கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கேஒய்சியை வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரொஃபைலில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ், செட்டிங்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த இடத்துல கேஒய்சி வெரிஃபிகேஷனையும் அதுக்கப்புறமா வந்து இமெயில் வெரிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி 2-3 வெரிஃபிகேஷன் இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ், அதாவது கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 டே எடுக்கும். 1 டே எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து அசெட்ஸுக்கு வரணும். ஸோ அசெட்ஸுக்கு வர முன்னுக்கு நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து அன்லாக் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்கிட்ட வந்து $2 வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த $2 நான் எதில் இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட்டில் இருந்தா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ன்றதுல வந்து என்கிட்ட $1.98 வந்து இருக்குது. இதில் மெயினை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோஸும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல சர்ச் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து 161 ஸ்வீட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அதே டேட்டில் இந்த இடத்துல ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதான் நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ண மெத்தட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபாசிட் அப்படின்னு சொல்லி கீழே க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த அட்ரஸில் வந்து எத்தீரியமும் இருக்கும், நியரும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நியர் ப்ரோட்டோக்காலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியூஆரும் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அட்ரஸும் இருக்குது. நம்மளால் இப்போதைக்கு கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்வீட் வாலெட் ஆப்பில் நம்மளால் கியூஆரை ஸ்கேன் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்வீட் வாலெட்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஸ்வீட் வாலெட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கீழே சர்ச் ஐகான் மாதிரி நம்மளோட கீபோர்டில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வாலெட்டோட நேம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் மார்க் தெரியும். அதுக்கப்புறமா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 7.88 இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் காட்டுது. இந்த அட்ரஸுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஃபீஸ் வந்து எதுவுமே இல்லை. 7.88 வந்து நம்ம கூகோயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கீழேருந்து இந்த கன்ஃபார்ம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்வைப் பண்ண சொல்லும். அதை அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. ஸ்வைப் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளோட ஸ்வீட் வந்து நம்மளோட கூகோயின் வாலெட்டுக்கு சென்ட் ஆகிட்டு இருக்கு. சென்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், ஸ்வீட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்மளோட நியர் ப்ரோட்டோகால் அட்ரஸுக்கு கூகோயினில் இருக்க ஸ்வீட் அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்மளோட காயின்ஸ் வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. ஸோ இப்படி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்தாலே உங்களோட காயின் வந்து கரெக்டாக அந்த அட்ரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுன்றது அர்த்தம். அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அவைலபிளாக நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கூகோயினுக்கு மறுபடியும் நம்ம போய்க்கலாம். போனதுக்கப்புறமா இந்த இடத்த ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஸ்வைப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 7.88 இருக்குது. ஸோ 7.88 ஸ்வீட் வந்து இப்போ வந்து $0.10 இருக்குது. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் வந்து செம்ம ஹைப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு டம்பில் இருக்குது. மறுபடியும் இந்த காயின் வந்து பம்ப் ஆகும் நெக்ஸ்ட் இயரில். ஸோ உங்களோட ஸ்வீட் எல்லாத்தையும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இதில் இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்வீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்ரோவும் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நமக்கு இது ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இதை வந்து யூஎஸ்டிடியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து பைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பைனான்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க விட்ரோ பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இந்தியாவில் இருக்கவங்க விட்ரோ பண்ணிக்க முடியும். பைனான்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கூகோயின் இதில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா கூகோயினில் வந்து விட்ரோ பண்ணிக்க முடியும். பட் கூகோயினில் வந்து P2P இல்லை. பைனான்ஸில் P2Pன்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்மளோட யூஎஸ்டிடியை விற்று நம்ம அதை ரியல் மணியை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸ்ரீலங்காவில் அந்த விஷயம் தான் வெரி பாப்புலரான விஷயம், P2P. ஸோ இப்படி தான் கைஸ் நம்மளோட ஸ்வீட்டை வந்து கூகோயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரோ பண்ணுற ப்ராசஸ். இதே மாதிரி நீங்களும் சேர்த்து வச்சிருக்க ஸ்வீட்டை வந்து உங்களோட கூகோயின் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல அமௌண்ட் ஆஃப் மணியாக இருந்துச்சுன்னா அதை யூஎஸ்டிடியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டிடியாக சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரோ பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி கூகோயினில் வச்சு நீங்கள் ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மெத்தட் சரியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து இந்த மெத்தட் ஒர்க் பண்ணுது அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் இதை அட்டன் பண்ணுறீங்கன்னு. கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து எல்லாருக்குமே வந்து பிக் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக தேடுற உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரொமோட் பண்ணும். ஸோ அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நிறைய டாப்பிக்கில் நம்ம அடிக்கடி வீடியோஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஃபைவர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிறது ஃபைவர் தமிழா.